ரவுடியா நீ? நான் கேட்குறேன், தலைவனா ரவுடியா? ஓ, உங்ககிட்டலாம் நாடு சிக்கினா என்ன ஆகும்? மண் சிக்கினா என்ன ஆகும்? நிலம் என் கையில் சிக்கிச்சு அப்படின்னு சீமான் வந்து சொல்கிறார்ல, அதை வந்து நக்கல் பண்ணி இந்த நிலமெல்லாம் இவருக்கு சிக்கிச்சுன்னா என்ன ஆகுமோ, மண்ணெல்லாம் சிக்காது அப்படின்னு. சிக்குண்டா உன்ன மாதிரி ஆட்கள் அண்ணன் சீமானை எதிர்க்க தாண்டா தமிழக மக்கள் வந்து சீமான் தான் உண்மையான தலைவன். சீமான் வந்து அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டாரு? இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தினம் தினம் ஒரு போராட்டம் பண்ணிருக்காரு. நீ சொல்கிற பாரு, அந்த நாடு சிக்குச்சுன்னா என்ன ஆகும்னா, அதே நாடு வந்து அண்ணன் சீமான் கையில் சிக்கும். இந்த நாடு வந்து பொற்கால நாடாக வந்து மாறும். இவருக்கும் வணக்கம். முந்தானத்து 2 சம்பவம் நடந்துச்சு. ஒன்று, சீமானண்ண கூட்டத்தில் ஒருத்தன் போதை போட்டு வந்து அந்த கூட்டத்தை வந்து சலசலப்பு பண்ணுறான். இன்னொன்று, ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் நடந்திருக்குங்க. அந்த வீடியோ அரசுக்கு எச்சரிக்கை விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது அவர் பேசி கொண்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்து ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்து அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து விடுறது. அதுக்கு தான் அவர் ஆவேசமாக பேசியிருக்காரு. இன்னொரு தடவை ஆம்புலன்ஸ் வந்து நான் பேசியிருக்கும்போது வந்துச்சு அப்படின்னா, அந்த ஓட்டிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா டிரைவர், அந்த டிரைவரே அந்த ஆம்புலன்ஸில் பேஷண்ட்டாக மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ தூரம் கோபமாக ஆக்ரோஷமாக பேசுகிறார். அப்போ ஒரே நாள் 2 சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்துக்கு காரணம் யாருன்னு பார்க்கும்போது திமுக அப்படிங்கிறது அந்த பின்னணியில் இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் வம்புழுத்தவனும் திமுக சேர்ந்தவன். அதே மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த திமுக பின்னணியில் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி எதுவுமே பேசாமல் அண்ணன் சீமான் குறித்து தொடர்ந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்கா இந்த புரோக்கர் சங்கர் அப்படிங்கிற பையன். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயா ஏன் அந்த அளவுக்கு பேசினார், அண்ணன் சீமான் ஏன் அந்த அளவுக்கு அந்த கோவத்தை வந்து பட்டார் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த புரோக்கர் சங்கர் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து வேறு மாதிரி வந்து கட்டமைக்கிறான். அண்ணன் சீமான் குறித்து ரொம்ப நெகட்டிவாக, அண்ணன் சீமான் வந்து என்ன ரவுடியா, சீமா ஒரு தலைவனுக்கு வந்து இதெல்லாம் அழகா, சீமான் ரவுடியா இல்லை தலைவனா, இந்த மண் என் கையில் சிக்கிச்சு அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. சிக்கிச்சு அப்படின்னா இந்த மண்ணு காலி, இந்த நாடு சிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மண்ணு சிக்கிச்சு அப்படின்னா சீமான் வந்து காலி அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதுக்கப்புறம் சீமான் பொதுவாகவே வந்து கெட்ட வார்த்தை வந்து ஆஃப் ஸ்டேஜில் பேசுகிறவர். இப்போ வந்து மேடையிலே வந்து இந்த மாதிரி பிஹேவியர்லாம் வந்துடுச்சு. அதாவது சீமானோட ஒளி நாடாகலாம் அந்த மாதிரி கேவலமாக வந்துச்சு. அவர் கெட்ட வார்த்தை தான் பேசுவார் அப்படின்னு அண்ணனுடைய அந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல, சீமானோட இமேஜ், மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவன் மேலே அந்த சாயை தள்ளி பூசுறது இருக்குல்ல, அந்த ஒரு வேலையை வந்து இவன் தொடர்ந்து பார்க்குறான். பக்கத்தில் 2 அல்லக்கையை உட்கார வச்சுக்கிட்டு அந்த பையன் ஒருத்தன் சின்ன பையன், அவன் வந்து பைத்தியமாக என்னன்னு தெரில, அவன் சொல்கிறான் ஏற்கனவே வந்து சீமானவர்களை விஜய் கட்சிக்காரன் அடிக்கிறானம்மா, இப்படி சீமானவர்கள் இறங்கி இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தாருன்னா முடிச்சு விட்ருவாங்களாம். பார்த்தீங்களா, இந்த சின்ன பையன் அவனுக்கு அரசியல் அறிவே இல்லாத ஒரு தற்குறியாக இருக்க போய் தானே சவுக்கு சங்கர் சொல்கிறதுக்காக ஊழுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான் விஜய் கட்சிக்காரன் நாம் தமிழர் கட்சியை வந்து முடிச்சு விட்ருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கெட்ட வார்த்தை ஆபாசமாக பேசுகிறவர். அவர் வந்து கட்சிகளை ஏன் வந்து சீமான் வச்சுருக்காருன்னா, சீமானும் அந்த கெட்ட வார்த்தை ஆபாசமாலாம் பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த சாட்டை துரைமுருகன் மோசமான நபர், ஆபாசமாக மேடையிலே வந்து பேசுகிறவர். அப்போ அவரை கண்டிக்கணும் இல்லையா, கண்டித்து அறிக்கை விடணும் இல்லையா, அதெல்லாம் விட மாட்டார் சீமானு. அப்படின்னா சீமானே ஆபாசமானவர், சீமானே கேவலமானவர் கட்சியில் வச்சுருக்காருன்னா சீமானே கேவலமானவர் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அந்த நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, அது மக்களுக்காக இவ்வளோ நாள் போராடி இருக்குது, மக்களுக்காக களத்தில் எல்லாம் நின்றுருக்காங்க. சாட்டை எந்த இடத்துல கெட்ட வார்த்தை வந்து அந்த மேடையில் வந்து பேசினார், பேசக்கூடிய ஆள் யார், அப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். 2வது, இந்த புரோக்கர் சங்கர் நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிறானே, இவன் வந்து ஒழுக்கமானவனா, இவன் வந்து உத்தமனான்னு பார்த்தா அதான் நம்ம பேசணும். மெயினாக நாம் தமிழர் கட்சியை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறான்ல சீமான் வந்து ரவுடியா அப்படின்னு பேசுகிறான். நீ ஃபஸ்ட்டு உத்தமனாடா புரோக்கர் சங்கர். அதாவது இவனுடைய கேவலமான செயலுக்கு தான் இவன் ஜெயிலில் போயிருந்தான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீதிமன்றத்தில் ஆடிலி அப்படின்னு சொல்லி பெண்கள் இருக்காங்க. அப்போ நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்களாமா, இந்த ஆடிலி பெண்கள் இருக்காங்கள்ல, அவங்கள விதவை, அதாவது கல்யாணம் ஆகி கணவர் இறந்த அந்த விதவை பெண்கள், அழகான பெண்களை தாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உண்மைக்கு புறம்பா சொல்லி அடி வாங்கினான். பெண்கள் குறித்து இதை விட யாராவது ஆபாசம் பேச முடியுமாடா பைத்தியக்கார மடப்பையில. அப்படி உனக்கு வந்து அந்த ஆடலி பெண்களை ஜட்ஜிகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க மாதிரி இருந்தால் நீ கேஸ் கொடுத்து அதன் மூலியமாக தான் பண்ணும். ஆனால் அது பொது வெளியில் உட்காந்துட்டு நீதிமன்றங்களே அவமதிக்கிறது, நீதிபதிகளே அவமதிக்கிறது, அந்த ஆடலி பெண்கள் இருக்காங்களே அந்த பெண்களே அவமதிக்கிறது, அந்த பெண்கள் குறித்து இழிவா, அந்த பெண்கள் அழகாக இருப்பாங்களாமா, சரி அந்த பெண்களுக்கு வேறு வழி இருக்காது, இந்த மாதிரி ஜட்ஜோடு அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம வாழ்க்கை வந்து செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடலி பெண்கள் வந்து ஜட்ஜோடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பெண்கள் குறித்து, ஆடலி பெண்கள் குறித்து நீதிமன்றங்களில் அந்த இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து நீதிபதி குறித்து ஆபாசம் பேசினா 1ஆம் நம்பர் அயோக்கிய கேவலமான கேடுகட்ட தரங்கட்ட இதை நீ வந்து அண்ணன் சீமானை வந்து பேசுகிற பார்த்தியா. இது மட்டுமா, அடுத்து வந்து இவனுடைய அந்த ஒட்டுமொத்தமான சாய்மை வெளுத்தது எங்கே தெரியுமா, போலீஸ் காவலர் இருக்காங்களா அவங்கள குறித்து கொச்சையாக. இப்போ அதே அந்த போலீஸ் காவலர் இருக்க இடத்துல சவுக்குடைய அம்மாவையோ சவுக்குடைய மனைவியோ இல்லை மாலதி போன்றவர்களையோ இல்லை மாலதியோ வச்சு பாருங்களேன்.
அது வந்து எப்படி இருக்கும், அதாவது அங்கே வந்து ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காராமா, அவரை வந்து கெட்ட கெட்ட வார்த்தையாக சொல்லி அவர் வந்து பெண்கள் அப்படி இப்படி பெண்கள் வந்து இது பண்ணுவார் அது பண்ணுவார் பொம்பளை பொறிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த அதிகாரிக்கு இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து நெருக்கமாக இருக்காங்க. அங்கே இருக்க போலீஸு காதலிக்கிறாங்க. ஏன்னா அந்த அதிகாரி அழகாக இருக்கார் அப்படின்னால பதவி உயர்வுக்காக அந்த எஸ்ஐ பெண்கள்லாம் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட அதாவது அந்த இடத்துல சவுக்குடைய அம்மா இருந்தால், இப்போ சவுக்குடைய அம்மா ஒரு எஸ்ஐயாக இருக்காங்க, அவங்களுக்கு மேலே ஒரு ஆண் உயரதியாக இருக்காங்க. அப்போ சவுக்குடைய அம்மா வந்து இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பேசுனா நம்ம பேச மாட்டோம். அப்படி ஒரு விஷயமே நடக்காது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மாதிரி தான் அந்த எஸ்ஐகள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி தான் இவன் கைதாகி 1 வருஷம் சிறையில் வச்சு அந்த போலீஸ் இவன் எந்த போலீஸை கேவலமாக பேசினானோ அதே போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி போட்டு மிதின்னு மிதிச்சாங்க. அப்போ நீ ஒரு கேவலமான நாளாந்தர ஈத்தர ஒரு சைக்கோ. அது மட்டும் இல்லாமல் உன்னால் பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொல்கிறாங்க உனக்கு வந்து எய்ட்ஸ் நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி பல பெண்களோட ஃபோட்டோவை கூட திரிசூர்யா வந்து வெளியிட்டாப்புல. அப்படி பார்க்கும்போது சவுக்கு ஒன்னே கூட கேவலமான கேடுகட்ட தரங்கட்ட நாளாந்தர நபர் யாருமே இல்லை. உனக்கு ஃபஸ்ட்டு நீ வந்து அரசியல் பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி தானா? பச்சை புள்ள பிஞ்சு புள்ள ஸ்ரீமதி இறந்து போனதுக்கு அந்த பிள்ளையை பற்றி எந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுகிற? இதே அந்த ஸ்ரீமதி வந்து உன்னுடைய தங்கச்சியோ உன்னுடைய அக்காவோ உன் கூட பிறந்தவங்களாக இருந்தால் நீ வந்து இப்படி பேசியிருப்பியா? அந்த பிள்ளைய மர்மமான முறையில் இறந்து போனதுக்கு காதலிச்சு அதில் தான் இறந்து போச்சுன்னு சொல்லி பேசுகிறடா எந்த வித ஆதாரமும் இல்லாமல் அறிவு கட்ட. அப்போது நீ வந்து அடுத்தவங்கள பேசலாமா? சீமான் வந்து கெட்ட வார்த்தை பேசுவார், சீமான ஒளிநாடா வந்து இப்படியெல்லாம் தப்பாக வருது அப்படின்னு சொல்லி நீ பேசலாமா? நீ ஒழுக்கமானவனா? நீ யோக்கியமானவனா? நீ வந்து அதுக்கெல்லாம் வந்து தகுதி இருக்கா? இன்னொன்று சொல்கிறான், அந்த நிலம் என் கையில் சிக்கிச்சு அப்படின்னு சீமான் வந்து சொல்கிறார்ல, அதை வந்து நக்கல் பண்ணி இந்த நிலமெல்லாம் இவருக்கு சிக்கிச்சுன்னா என்ன ஆகுமோ, மண்ணெல்லாம் சிக்காது அப்படின்னு. சிக்குண்டா உன்ன மாதிரி ஆட்கள் அண்ணன் சீமானை எதிர்க்க தாண்டா தமிழக மக்கள் வந்து சீமான் தான் உண்மையான தலைவன். சீமானுக்கு நீங்கள் தாண்டா நீங்கள் தான் வந்து அவரை அடையாளம் காட்டுறீங்க மக்களுக்கு. அவர் வந்து அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டாரு? இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தினம் ஒரு போராட்டம் பண்ணிருக்காரு. கல் பிரச்சனைக்கு பனைமரம் ஏறி போராட்டம் பண்ணுறாரு, ஆடு மாடுக்கு பிரச்சனைக்கு வந்து போராட்டம் பண்ணுறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணுறாரு, இலங்கை தமிழருக்கு போராட்டம் பண்ணுறாரு, அதே மாதிரி மீனவ மக்களுக்காக போராட்டம் பண்ணுறாரு, குடிவாரி கணக்கெடுப்புக்கு பண்ணுறாரு, இப்போ வந்து கோனேரிக்கோன் மீட்புக்கு போராட்டம் பண்ணுறாரு. அவர் போராட்டம் பண்ணி மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய வர்றா. அப்போ அவரை நீ கேவலம் விமர்சிக்கிற அப்படின்னா இந்த மக்கள் அவரை நம்புவாங்க. நீ சொல்கிற பாரு அந்த நாடு சிக்குச்சுன்னா என்ன ஆகும்னா அதே நாடு வந்து அண்ணன் சீமான் கையில் சிக்கும். இந்த நாடு வந்து பொற்கால நாடாக வந்து மாறும். இங்கே வந்து மலையை வந்து கொள்ளையடிக்கிறான், மணலை கொள்ளையடிக்கிறான். அப்போ சீமான் வந்தால் மணலை கொள்ளையடிக்க விட மாட்டேற. அப்போ நாடு பொற்காலமாக தான் மாறும். இந்த மண் சிக்குச்சுன்னா இந்த மண்ணுக்கு வந்து நல்லது. காவேரி தண்ணி வரும், பாலாறு தண்ணி வரும், முல்லை பெரியாறு தண்ணி வரும், தமிழருடைய சிக்கல் எல்லாம் போகும். இந்த மண் சீமான் கையில் சிக்குச்சுன்னா தமிழருக்கு விடிவு காலம் வரும்டா. நீ உட்காந்து பேசுறீல என்ன ஆகும்னு நல்லா இருக்கும்டா. அதில் அந்த பொடியை வந்து சொல்கிறான், தற்குறி பொடியை. அவர் வந்து கிராக்கில் வந்து போட்டாராமா, அது வந்து இன்னும் 1000 வருஷம் ஆனால் கூட சீமானுக்கு இந்த மண் சிக்காதுன்னு வந்துச்சாமா. டே உன்னை மாதிரி கேடுகட்ட சரி வேண்டாம் ஒரு சின்ன பையனாக இருக்கான். அதான் இவ்வளோ தான் இவனுக்கு அறிவுன்னு வைங்களேன். இவன் இப்போ எப்படின்னா இந்த புரோக்கர் சங்கர் வந்து இப்போ திமுகட்ட சரி இப்போ தாவைக்காட்ட காசு வாங்கிட்டு இருக்கான்ல, அப்போ அந்த பசங்க மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தற்குறி பையன் தான். இப்போ தாவைக்கா சொல்கிறாங்களா, தாவைக்காக்காரங்க சேர்ந்து இந்த சின்ன பையன் தற்குறி சொல்லுது தாவைக்கா வந்து சீமானை முடிச்சு விட்ருவாங்களாம். இவ்வளோதான் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரசிக குஞ்சுகளாக இருக்கலாம்டா. ஆனால் எதுவுமே தெரியாது தற்குறியாக இருங்கண்ணா. அவருடைய போராட்ட வரலாறு என்ன, சீமானுடைய போராட்ட வரலாறு, திமுக அதிமுக கருணாநிதி ஜெயலலிதா எல்லாத்தையும் பார்த்து விட்றா. நடிகன் விஜயெல்லாம் அவர் ஹேர் மயிருக்கு சமம், அவ்வளோதான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே பேச முடியாது. அப்போ அவரெல்லாம் வந்து சொல்லிருக்காப்புல. அடுத்து சாட்டை துரைமுருகன், அவர் வந்து கேவலமாக பேசுகிறார், கெட்ட வார்த்தை பேசுகிறார். உடனே பேசினாரா இல்லை வேறு யாராவது பேசுகிற? நிக்கிதா அப்படிங்கிறவ ஒரு உயிரை வாங்கியிருக்கு, அந்த பொம்பளை ஒரு உயிரை வாங்கியிருக்கு, அந்த பொம்பளை தானே பேசினார். அப்படி பேசும்போது உனக்கேண்டா வலிக்குது? அப்போ நீ நிக்கிதா ஆதரவாளரா? ஸ்ரீமதி அப்படிங்கிற பெண்ணை நீ பேசினது கூடவா சாட்டை துறையும் பேசிட்டாரு? ஸ்ரீமதி அப்படிங்கிற பெண் இறந்து போச்சு, இறந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணை குறித்து கொச்சையாக பேசினியடா தற்குறி பேலை. நீ பேசினவுடையா வந்து ஆபாசமாக சாட்டை துறையும் பேசிட்டாரு. சீமான் மோசமானவர்னா அப்போ சாட்டை மோசமானவர் வச்சுருக்காரு. இப்போ இந்த தம்பி வந்து இந்த தற்குறி அணில் உட்காந்துருக்குல, அந்த அணில் வந்து மோசமாக பேசுனா கட்சி நான் எப்படி வந்து உன்னை உட்கார வச்சுருப்பேன், நான் வந்து தாழ்த்தி விட்ருவேன். ஆனால் சீமான் வந்து சாட்டை மோசமாக பேசுகிறவளோ கேட்குறான்னா சீமான் மோசமானவர் கேவலமானவர்னு இது வந்து சொல்லுதுடே. ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டு அரசியல்லையே ஒரு பக்கம் திமுக வந்து ஆதரித்தேன் 2021 முன்னாடி, அதாவது திமுக வந்து ஆதரித்து உருட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதிமுக ஆதரித்து உருட்டினேன். இப்போது தாவைக்காவை ஆதரித்து விட்டுற. உன்னை மாதிரி ஒரு கொள்கை இல்லாத கோட்பாடு இல்லை, காசு கொடுத்தா எதை வேணாலும் விற்பான் ஜீலோ சங்கர்ரா அப்படின்னு சொல்லி சாட்டை துறை உன்னுடைய முகத்திரை வந்து கிழிச்சனால
உனக்கு வந்து என்ன அது எரிச்சல் வருது. சாட்டை துணை வந்து அப்படி சொல்லிட்டா. 2வது உன்னுடைய அந்த திருட்டு வேலை இருக்குல்ல, அதெல்லாம் அம்பலப்படுத்துற அப்படிங்கிறனால சாட்டை துணை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கேவலமாக பண்ணிருக்க. உன்னுடைய வரலாறை பாரு. அதுக்கப்புறம் நீ பேசலாம். சீமானனையோ சாட்டையோ ரவுடியோ அப்படி இப்படின்னு. உன்னை விடவாடா இதில் சொல்கிறாங்க. சீமான் வந்து எதனால மேடையிலேருந்து கீழே வரணும், அங்கே இருந்துக்கிட்டே வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் கட்சியோட தலைவரா தம்பிகளுக்கு ஒன்றா இறங்கி வர. உன்னைய மாதிரி உங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு கக்கூசு ஊற்ற வர்றாங்க, அந்த சாக்கடை ஊற்ற வர்றாங்கன்னு ஓடி ஒளியிறது. சீமான் ஒன்றும் ஆம்பளடா, ஆம்பளை அவர். உன்னைய மாதிரி கிடையாது, உன்னைய மாதிரி கிடையாது. அவன் அவன் வீட்டை விட்டு வெளியே போகிறான், அவங்க ஊற்ற வர்றாங்கன்னா இவன் வீட்டில் எடுத்துருக்கலாம்ல. அவன் ஊற்ற வரான்னு தெரிஞ்சால் கார் எடுத்துகிட்டு ஓடி போயிருக்கான். அவங்க அம்மா மட்டும் தனியாக விட்டுட்டு, அவங்க அம்மாவுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா ஆனால் சீமான் அப்படி விட்டுட்டு போக மாட்டார். உங்கள் அம்மா வந்து தனியாக விட்டு போனப்பார். அப்படி சீமான் விட்டு போக மாட்டாரா? முதல்ல என்ன பிரச்சனை நான் பார்க்குறேன், என்னை தாண்டி தான் என் தம்பிகளை தொடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு உண்மையான மனுஷன்டா, ஒரு உண்மையான தலைவன்டா. உன்னைய மாதிரி உங்கள் அம்மா அங்கே வீட்டில் இருக்காங்க, ஓடின பார்த்தியே எச்ச அப்படிங்கிறத உன்னையெல்லாம் வந்து இவ்வளோ தான் சொல்ல வேண்டியிருக்குது. மெயின் இந்த திமுக அரசு என்ன பண்ணுது? ஏன் எடப்பாடி அவர்கள் இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆனார்? சரிப்பா சீமான் அண்ணன் கோவப்படுவார்ப்பா, ரைட்டுப்பா. எடப்பாடி பழனிசாமி எதனால் கோவப்படுறாருன்னா, அவர் வந்து கூட்டம் போடுறாருங்க. சரியா? கூட்டம் போனால் அவருக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. கூட்டணி கட்சிகள் 20 கட்சி 10 கட்சி ஏதோ ஒரு கட்சியை வச்சு கூட்டணி கூட்டுறாரு இருக்காரு. அது ஒரு கூட்டம் கூடுது பாருங்களேன். அந்த கூட்டம் போடு கரெக்டாக கூட்டம் கூட்டி அவர் பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஆம்புலன்ஸ் வந்து அப்படியே வருது சைன். அப்போ இதே மாதிரி பல இடங்கள் நடந்திருக்கனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ள ஆள் இல்லை. அவரே மேடையில் வந்து உள்ள ஆள் இல்லாதப்போ இதை பண்ணுறது, இந்த இடையூறு பண்ணுறது திமுக அரசு வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவர் அவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகிறார். அப்போ திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, எதிர்க்கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்தில் சலசலப்பு ஏற்படுத்துன்னு திட்டமிட்டே போதைப் பொருளை போடுறோம், போதையை போட்டுட்டு வர்றவனையும் இந்த மாதிரி ஆட்களையும் வந்து இந்த ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறாங்க. அதனால தான் அவ்வளோ தூரம் எச்சரிக்கிறார். புரியுதுங்களா? தமிழ்நாடு அரசை புரிஞ்சுங்க. நம்மளுடைய ஒட்டுமொத்த ஃபோக்கஸ் வந்து திமுக மேலே தான் இருக்கணும். திமுக வீழ்த்துறது தான் நம்மளுக்கு நல்லது. தமிழ்நாட்டில் மனுஷன் வாழணும்னா திமுக வீழ்த்தணும். திமுக திருப்பி எதிர்க்கட்சியாக இருக்கோ இல்லை எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழந்திருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதை புரிஞ்சுங்க. அதை எதிர்த்து பேசாமல் இஷ்டத்துக்கு சீமானை குறித்தே விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கு இந்த புரோக்கர் சங்கர் போன்றவர்கள். போன மாதம் வரையும் எடப்பாடியாட்ட வந்து பேசிட்டு காசு வாங்கிட்டு பேசிட்டு இன்றைக்கி வந்து விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிற பார்த்தியா, நீ ஒரு ஜிகுலோ சங்கர் தான், ஜிகுலோவோட கேவலமான சங்கர் தான். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.